குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவே இதயம் இதயம். தமிழக உணவு பாதுகாப்புத்துறை சார்பில் சாலையோர உணவு வணிகர்களுக்கான விழிப்புணர்வு மற்றும் பதிவு சான்று வழங்கும் நிகழ்ச்சி போரூரில் நடந்தது. சிறுபான்மையினர் நல அமைச்சர் நாசர் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றார். திருவள்ளூரைச் சேர்ந்த 1000க்கும் மேலான வியாபாரிகள் காலை 10 மணிக்கு அரங்கத்தில் கூடினர். பதிவு சான்று வழங்கி அமைச்சர் கூறும் அறிவுரைகளை கேட்டு செல்லுமாறு அதிகாரிகள் கூறியுள்ளனர். 3:30 மணிக்கு அமைச்சர் பேச துவங்கினார். மதிய உணவு கொடுக்கப்படாததால் பசி மயக்கத்தில் பலர் எழுந்து செல்ல ஆரம்பித்தனர். இந்த எழுச்சி மிக நிகழ்ச்சியுடைய தலைமை பொறுப்பை ஏற்கின்ற மாவட்ட ஆட்சித்தலைவர் அமைச்சர் பேசுறாரு, கேட்காம போறீங்க. கிளம்பிய வியாபாரிகளை அமைச்சர் பேசி முடிக்கும் வரை இருக்குமாறு நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தடுத்தனர். நிகழ்ச்சியை சிறப்பான முறையில் வைத்து நடத்தி கொண்டிருக்கின்ற நம்முடைய மற்றும் ஒவ்வொரு நாளும் சிறப்பான முறையில் துறைக்கின்றவாறு ஒரு சிலருக்கு மட்டும் தின்பண்டங்கள் வழங்கப்பட்டதாகவும் உணவு பாதுகாப்புத்துறை ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியிலேயே உணவு வழங்கப்படாதது பலருக்கு அதிருப்தியை தந்தது. சாப்பிட்டீங்க? சாப்பாடு கொடுக்கலையா? எத்தனை மணில இருந்து இருக்கிறீங்க? சாப்பாடு கொடுத்தாங்களா? சாப்பாடு கொடுத்தாங்களா? அமைச்சர் பேசிய போதும் பின்னால் இருந்த அதிகாரிகள் பேசிக் கொண்டிருந்ததால் கோபமானார். அதே நேரத்தில் மற்றவர்கள் பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்பதை கொஞ்சம் அமைதியாக இருக்க வேண்டும் என்பதை மிகவும் தெளிவாக எடுத்து வைத்தார்கள். நடைபாதை வியாபாரிகள் எடுத்துக்கொண்டால் இந்தியா முழுவதும் சுமார் 1 கோடி வியாபாரிகள் இருக்காங்க. 1 கோடி வியாபாரிகள் தமிழகம் முழுவதும் இருக்கின்றார்கள், இந்தியா முழுவதும் இருக்கின்றார்கள். இந்த குடும்பத்தில் நீங்க உறுப்பினராக இருக்கீங்க. இந்த உறுப்பினர் இருக்கின்ற உங்களுடைய சொந்த காலில் நிற்கிறனாக்கா நீங்க எப்படி இதை பயன்படுத்த முடியும் அப்படின்னாக்கா பேங்க்ல நீங்களா வந்து பேசுறீங்க, பேசிட்டு தொடர்ந்து பேசுங்க தானே இருக்கு. நீங்களா வந்து பேசிட்டு இருக்கீங்க. ஒரு சில இடங்கள் இந்த கொசு தொல்லைகள்லாம் இருக்கும். அந்த மாதிரி கொசு தொல்லை பேசிட்டு இருக்கிறப்ப இங்கே தனியாக கூப்பிட்டு பேச விட்டு அங்கே பேசிட்டு அங்கே ஒரு மீட்டிங் போட்டுக்கிறாங்க. ஆக அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் தாயுள்ளத்தோடு கல்லுக்குள் இருக்கும் தேரைக்கும் உணவளிப்பது போல அந்த ஏழை நம்முடைய தொழிலாளர் தோழர்கள் இந்த வியாபாரிகள்லாம் பயனடைய வேண்டும் என்பதற்கு 10,000 அவங்களுடைய வியாபாரத்துக்கு ஏற்றவரை 50,000 வரைக்கும் தருவதற்கான முயற்சி எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதன் மூலம் பயன்பட்டவங்க மட்டும் பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய 214 கோடி ரூபாய் முதலீட்டில் 58,000 பேர் இன்றைக்கு ஆகியிருக்காங்க. எந்தவித முன்னறிவிப்பும் இல்லை, எனக்கு சான்றிதழும் கொடுக்கவில்லை என சாலையோர பெண் வியாபாரி ஒருவர் வருத்தம் தெரிவித்தார். உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் நிருபர்களை வீடியோ எடுக்க விடாமல் தடுத்தனர். தெரியாது எங்களுக்கு ஒரு 11 கால் தான் எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆவடி சும்மா ரோடு பூ வாங்கி அது இப்போ இதெல்லாம் சொன்னாங்க. நானும் போராடி அவ்வளோ நேரம். எத்தனை மணிக்குமா வந்தீங்க? 12 காலுக்கு வந்து சாப்பிடல. அவ்வளோ நேரம் சுற்றி எதாவது மயக்கமாக இருக்குது. டீ எப்போ வரணும் அதுக்குள்ள வாங்கி போட்டு போன என்ன சொல்றாங்க அதிகாரிகள்? என்ன சொல்றாங்க? இந்த நம்பர் என்ன வாட்ஸ்அப் நம்மளுக்கு அதெல்லாம் படிக்க தெரியும், போனுக்குது நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. உங்களுக்கு ஆதார் கார்டு ஒரிஜினல் வச்சிருக்கீங்க, ஜெராக்ஸ் வேணும், ஒரு போட்டோ வேணும். போட்டோ இருக்குது, ஆதார் கார்டு வேற எதுவும் இருக்கு, ஒரு ஜெராக்ஸ் வேணும்ல. ஜெராக்ஸ் கூட ஜெராக்ஸ் ஆதார் கார்டு எடுத்து வந்தா போதும்.